Hi viewers, welcome to Happy Doctor channel. Happy kids make happy family. I am Dr. Priyadarshini, கிருஷ்ணகிரியில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம டெங்கு ஃபீவர் பற்றி சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். டெங்கு ஃபீவர் இந்த சீசனில் ஏன் பரவலாக வந்துட்டுருக்கு? வாட் இஸ் டெங்கு ஃபீவர்? டெங்கு ஃபீவர் அப்படின்றது ஃப்ளேவி வைரஸ் அப்படின்ற குடும்பத்தில் இருக்க வைரஸால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். இது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வருதுன்னா கொசுக்கடியினால் வர இன்ஃபெக்ஷன் தான் இது. ஆல்ரெடி ஒருத்தருக்கு டெங்கு இருக்குது அப்படின்னா அவர் அந்த கொசு கடிச்சிட்டு திரும்ப நம்மளையும் அந்த கொசு கடிக்கும்போது நம்ம உடலில் அந்த டெங்கு வைரஸ் வந்துடுது. ஸோ இந்த சீசனில் மட்டும் ஏன் அதிகமாக வருது? இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகிறது மான்சூன் சீசனில் தான் அதிகம். ஆகஸ்ட் டு டிசம்பர் கொஞ்சம் ரெய்னி சீசன், கொஞ்சம் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்க சீசனில் தான் இந்த கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. மெயினாக எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி ஏதாவது தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா அங்கே தான் உற்பத்தி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது காலி டயர், வேஸ்டான டயர் ஏதாவது இருக்குது, வீட்டை சுற்றி ஏதாவது சின்ன சின்ன பொருளில் தண்ணி தேங்கி இருக்குது, அது உடஞ்ச தொட்டி, உடஞ்ச பக்கெட், இந்த மாதிரி இடத்துல தண்ணி தேங்கி இருக்குதுன்னா இங்கே தான் இந்த கொசுக்களோட லார்வே வளருது. ரொம்ப டர்ட்டி வாட்டர், சாக்கடை இந்த மாதிரி இடத்துலலாம் வளர்கிறது கிடையாது. அண்ட் இவ்வளோ அதிகமாக டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு காரணம் டெங்கு ஃபீவருக்கு வேக்சின்ஸும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம இந்த தண்ணி தேக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறது, கொசுக்களை கட்டுப்படுத்துறது, இதன் மூலியமாக தான் பண்ண முடியும். இப்போ என்னோட குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குன்னா இது டெங்கு காய்ச்சல் தான் அப்படின்றது நான் எப்போ சஸ்பெக்ட் பண்ணுறது? இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இப்போ டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு சீசனில் அதிகமாக பரவும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க நிறைய பேர்த்துக்கு டெங்கு காய்ச்சல் இருக்குது, இல்லை உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் வேறு யாராவது குழந்தைங்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வந்திருக்க ஃபீவர் டெங்குவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். டெங்கு ஃபீவருக்கான சில டிப்பிக்கலான சிம்டம்ஸ் இருக்குது. காய்ச்சலோடு சேர்ந்து அதிகமான தலைவலி, கண்ணு வலிக்கிறது, தென் ரொம்ப சிவியராக வீக்னஸ் இருக்கிறது, கைவலி, கால்வலி, முழங்கால் வலி, தசைவலி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டெங்கு ஃபீவரில் டிப்பிக்கலாக வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கு வரும்போது தான் இந்த மாதிரி டிப்பிக்கலாக வரும். குழந்தைங்களுக்கு வரும்போது சாதாரண காய்ச்சல் மாதிரியே ஆரம்பிக்கலாம், பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். மோஸ்ட்லி சளி இருமலோட வர காய்ச்சல் டெங்கு காய்ச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அண்ட் இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும்போது, இப்போ டெங்கு சீசன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை தொடர்ந்து வாமிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை உடம்பு தோல் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி செவந்த மாதிரி இருக்குது, அப்படி செவந்த தோலில் இப்படி கை வைக்கும்போது மட்டும் அது வெள்ளையாகுது, இல்லை ரொம்ப சிகப்பாக இல்லாட்டாலுமே ரொம்ப காய்ச்சல் இருக்கிறப்போ இப்படி கை வைக்கும்போது கொஞ்சம் ஒயிட்டாக ஆகுது அப்படின்னா இது டெங்குவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் சின்ன சின்னதாக ஒரு ரெட் கலர் டாட்ஸ் மாதிரி ரேஷஸ் வந்ததுன்னா அது டெங்குவாக இருக்கிறதுக்கு சான்சஸும் அதிகம். இப்போ இந்த டெங்கு வைரஸ் உடம்புல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? மெயினாக 2 விஷயங்கள் செய்யுது. நம்ம உடம்புல ரத்த நரம்புகள் இருக்குது. இந்த ரத்த நரம்புகளை டெங்கு வைரஸ் ரொம்ப வீக் ஆகுது. ரத்த நரம்புகளுக்குள்ளே என்ன இருக்கும்? சிகப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், தட்டணுக்கள், அதாவது பிளேட்லெட்ஸ், அண்ட் கொஞ்சம் திரவ பொருட்களும் இருக்கும். ஸோ இந்த ரத்த நரம்புகள் வீக் ஆகும்போது உள்ளே இருக்க ரத்த நரம்புகளுக்குள்ளே இருக்க திரவ பொருள் கொஞ்சம் வெளியே வந்துடுது. ஸோ ரத்த அடர்த்தி அதிகமாகுது, அதனால ரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷரும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த நரம்புகள்லேருந்து வெளியே வர திரவம் ஃபுல்லாக பாடியை விட்டு ரிமூவ் ஆகிறது கிடையாது, அன்வான்ட் பிளேஸில் போய் டெபாசிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரலில் நீர் கோக்கிறது, அண்டு வயிற்று பகுதியில் நீர் கோக்கிறது, அண்டு ஃபேஸில், கை காலில் எல்லாம் கொஞ்சம் வீக்கம் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது. இன்னொன்று என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல இருக்க தட்டணுக்களை குறைக்குது. பட் தட்டணுக்களை குறைக்கிறதுன்றது மெயினான பெத்தாலஜி கிடையாது. உடம்புல இருக்க ரத்த அடர்த்தி அதிகரிக்கிறது தான் மெயினான தொந்தரவு. இது தட்டணுக்களை குறைக்கிறதுனால என்ன தொந்தரவு வரலாம் அப்படின்னா தட்டணுக்களுடைய வேலை உடம்புல ப்ளீடிங் வராமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்த கவுண்ட்ஸ் குறையும் போது நம்ம உடம்புல ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காமனாக வர ப்ளீடிங் என்னென்னா ஈறுகளில் ரைட்டாக ரத்த கசிவு வர்றது, ரொம்ப ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஆப்வியஸாகவே தெரிகிறது, தென் வாமிட் வரும்போது அதில் லைட்டாக பிளட் ஸ்ட்ரெயின்டாக வர்றது, இல்லை மோஷன் பிளாக்காக போகிறது, இந்த மாதிரி ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் ஏதாவது சிவியரான ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் மற்ற ஆர்கான்ஸையுமே இந்த டெங்கு வைரஸ் தாக்குது. லைக் லிவர், இதயம், பிரெயின், இந்த மாதிரி ஆர்கான்ஸையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ டாக்டர் இவ்வளோ சொல்கிறீங்களே, இவ்வளோ சிவியரான டிசீஸா, ரொம்ப பயப்படணுமா டெங்கு வந்தாலே அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாருக்குமே இவ்வளோ சிவியரான சிம்டம்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு வெறும் ஃபீவர் மட்டும் வந்துட்டு போயிடும்.
சில குழந்தைங்களுக்கு ரொம்ப மைல்டான சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும். ரத்த அடர்த்தி ரொம்ப லேசாக தான் அதிகரிக்கும், தட்டணுக்களும் கொஞ்சம் லேசாக தான் குறையும். இந்த மாதிரி மைல்டு சிம்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அவங்க ஹோம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? நமக்கு ரத்த நரம்புகளில் அந்த திரவ பொருள் கம்மியாகுது. ஸோ நம்ம நிறைய திரவ பொருள் உடம்புக்குள்ளே எடுத்துக்கணும். திரவ பொருள் அப்படின்னா ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். நிறைய திரவ பொருள் எடுத்துக்கணும். உடம்பு வீக் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் காய்ச்சல் வரப்போ காய்ச்சலுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கணும். காய்ச்சலுக்கான மாத்திரைகள்லையுமே பேராசிட்டமால் மட்டும்தான் எடுக்கணும். வேறு காய்ச்சலுக்கான மாத்திரைகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே ப்ளீடிங்கும் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காய்ச்சல் மாத்திரையில் பேராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கிறது தான் நல்லது. அது டெங்கு காய்ச்சலே சிவியர் ஆகுது அப்படின்றத என்ன அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு சில வார்னிங் சைன்ஸ் இருக்குது. டெங்கு ஃபீவருக்கான வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து வாமிட்டிங் இருக்கிறது, விடாமல் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கிறது, வயிறு வலி அதிகமாக இருக்கிறது, வயிறை தொட்டாலே வலிக்குது அப்படின்னு சொல்கிறது, அளவுக்கு அதிகமாக லெத்தார்ஜி, அதாவது அளவுக்கு அதிகமாக சோர்வாக இருக்கிறது, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு, இல்லை ரொம்ப மயக்கம் வர்றது. நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க தட்டணுக்கள் ரொம்ப வேகமாக குறையுது, இல்லை ரத்த அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏதாவது இருக்குது, நான் சொன்ன மாதிரி இது ஈறுகள்ல ரத்தம் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வார்னிங் சைன்ஸ். இப்போ நமக்கு இருக்க டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் சிவியர் ஆகுது அப்படின்றதுக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்க்குறது நல்லது. சரி டாக்டர், ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் டெங்குவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ரத்த நரம்புகளில் ரத்த அடர்த்தி அதிகமாகுது. ஸோ பிளட் ப்ரெஷர் குறையாமல் இருக்கிறதுக்காக குளுக்கோஸ் கொடுப்பாங்க. ஐவி ஃப்ளூயிட்ஸ், நரம்புகளில் நமக்கு ஃப்ளூயிட்ஸ் ஏற்றுவாங்க. பிளட் டெஸ்ட் அடிக்கடி பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு அணுக்கள் இருக்குது, ரத்த அடர்த்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். ப்ளீடிங் ஏதாவது அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரேராக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் ஏற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெங்குங்கிறது தட்டணுக்கள் குறையிறதுக்கான வியாதி கிடையாது. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க டெங்குனாலே ஆமாம் பிளேட்லெட் குறையுது, தட்டணுக்கள் குறையுது, தட்டணுக்களை எப்படியாவது ஏற்றிட்டா டிசீஸ் சரியாயிடும் அப்படின்றது. அப்படி கிடையாது. ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, இல்லை தட்டணுக்கள் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் தட்டணுக்கள் ஏற்றுவாங்க. இது ரொம்ப ரேர். காமனாக தட்டணுக்கள் ஏற்றுறதுல யூஸ் கிடையாது. ஏன்னா என்னதான் நம்ம தட்டணுக்கள் ஏற்றினாலுமே அந்த டெங்கு வைரஸ் உள்ளே போகிற தட்டணுக்களையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் தென் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் டெங்குவில் பெரிய ரோல் கிடையாது. டெங்கு ஒரு வைரல் காய்ச்சல். பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால் வர நோய்களுக்கு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு மாற்று மருந்தாக இருந்து அந்த கிருமியை கொல்லும். பட் டெங்கு வைரஸ்க்கு எந்த மாற்று மருந்தும் கிடையாது. ஸோ இந்த வியாதி என்னென்னா சிம்டம்ஸ் காஸ் பண்ணுதோ அது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரத்த அடர்த்தி அதிகமாகுதா, அதுக்கான ட்ரீட்மெண்ட். ப்ளீடிங் அதிகமாகுதா, அதுக்கான ட்ரீட்மெண்ட். ஏதாவது ஆர்கன் இன்வால்வ் ஆகுதா, அதுக்கான ட்ரீட்மெண்ட். இப்படி தான் டெங்கு காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ டாக்டர், பப்பாயா ஜூஸ், இந்த கிவி பழம், டிராகன் பழம் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து தட்டணுக்கள் நிறைய ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மெடிக்கலி ப்ரூவன் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடையாது. பட் சில வேறு மருத்துவ முறைகளில், ஆயுர்வேதா அந்த மாதிரி மருத்துவ முறைகளில் இதுக்கு சில ரோல் உண்டு அப்படின்றது சொல்கிறாங்க. இருந்தாலும் எதையும் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ டெங்கு வந்தாலே அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாறை குடிக்கிறதோ, அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்றதோ உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கலாம். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க என்ன பண்ணுறது? டாக்டர், நீங்கள் தான் வேக்சினே இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஸோ எப்படி டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கலாம் அப்படின்னா, இந்த கொசுக்கள் உற்பத்தியவோ கொசு நம்ம கடிக்கிறதையோ நம்ம தடுக்கிறது மூலியமாக தான் டெங்கு காய்ச்சலை நம்ம குறைக்க முடியும். எங்கேயுமே தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீட்டை சுற்றியோ குழந்தைங்களோட ஸ்கூல் சுற்றியோ எங்கேயும் அன்வான்டாக தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. தென் குழந்தைங்களுக்கு இப்போ டெங்கு காய்ச்சல் வர சீசன் அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ்ஸில் ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுக்கோங்க. கை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, கால் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. இல்லை கொசுக்கடி அதிகமாக இருக்க டைமில் நம்ம க்ளவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளவுஸ் அண்ட் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். தேங்க்யூ.